வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஒருவருக்குள்ள கிறிஸ்து உள்ள இருந்தாருன்னா நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அப்ப புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறாரு. அந்த புதிய வாழ்வை நாம அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க, பன்னி இருக்குது பாத்தீங்களா? பன்னி பாத்தீங்கன்னா சேத்துல பிறண்டுட்டே இருக்கும். சேத்தை விட்டு வெளியே வரக்கு மனசே வராது. அதை போலதான் பழைய வாழ்க்கை. ஆனா ஒரு ஆடு பாத்தீங்கன்னா சேத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா சேத்துக்குள்ளே உழண்டுட்டு இருக்காது. சேத்தை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணும். அதுல இருந்து வெளியே வந்தோடனே தன்னை உதறி அந்த சேற்றையெல்லாம் வெளியே தள்ளிட்டு புதுசா இருக்கும். அதே போலதான் ஒரு ஆட்டுக்கே நம்ம புதுசா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம மனுஷனாகிய 6 அறிவு படைத்த மனுஷனாகிய நமக்குள்ள கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு இப்ப இருக்கிற பிரசன்ட் வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழணுங்க. கடந்த காலத்தை நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற புதிய